காலையிலேயே பார்த்துருப்பீங்க. உங்களுக்காக நான் வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக வின்னிங் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதேமாரி நம்ம டார்கெட் பண்ணது நான் 5 இல்லைன்னா 4 பி போர்டு இல்லைன்னா சி போர்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் இருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டிப் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிய வாய்ப்பு இல்லை. பாருங்கள், நம்மளுக்கு பிசி வின்னிங் 42 வின்னிங்கு டிஆர் 1 மணிக்கு. நான் ஃபாலோ தான் கொடுப்பேன். டிஆர் 1 மணி, KL, டிஆர் 6, டிஆர் 8 இந்த 4 ஷோவில் ஏதாவது ஒரு ஷோ வரணும். அதுதான் என்னோடய கணக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ஷோ வந்தால் போதும். அந்த மைண்ட் செட்டில் தான் நான் ப்ளே பண்ணுவேன். ஆனால் எல்லா ஷோவுமே வேணும்னா யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால் நான் ஒரு நாளைக்கு ஒரு வின்னிங் வந்தால் போதும். அந்த ஒரு வின்னிங்காக ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ அது எத்தனை நாள் ஆனாலும் அதுக்கான பேக்கப் நான் கையில் வச்சுக்குவேன். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு வின்னிங் வந்தால் போதும். அந்த மைண்ட் செட்டில் ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் வரும். அப்படி வின்னிங் வரலையா, அந்த வின்னிங்காக போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். காலையிலே நான் சொல்லியிருந்தேன், 3D உங்களுக்கு கொடுக்காம போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி 3D வந்திருக்கு பாருங்கள். நேற்று ஃபேஸ்புக்கில் கொடுத்தேன். அதனால தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி நான் கொடுத்தேன். நம்பர் நிறையா வரும்னு சொன்னேன். இல்லை, நான் சொல்லலை. இவ்வளோ நம்பர் எப்படி போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் பி போர்டு இல்லைன்னா சி போர்டுன்னு சொல்லிட்டு 2 நம்பர் தான் டார்கெட் பண்ணியிருக்கேன். 4 இல்லைன்னா 5 அப்படின்னு நான் சொல்லி தான் நான் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு 5ஆம் நம்பர் வந்திருக்கலாம், இல்லைனா 4ஆம் நம்பர் வந்திருக்கலாம். உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வந்திருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வின்னிங்கு. இப்போ நான் ஆல் போர்டு ஒரு 2 நம்பர் எடுப்பாங்க. அது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு சொல்லிட்டு 3 போர்டில் வைப்பாங்க. நான் பி இல்லைன்னா சின்னு சொல்லி டார்கெட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அதில் வர்றது இப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் இப்போ 4ஆம் நம்பர் வந்திருக்கு. 4 கூட வர்றது மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் உங்களுக்கு பல்காக வந்திருக்கும். உங்களுக்கு புரியலைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. அதேமாரி 3D வேணும்னா அதுக்கான பணம் கையில் இருக்கணும். கண்டிப்பாக 3D எவனுமே சொல்லிலாம் கொடுக்க முடியாது. எப்படின்னா 3D நான் தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யாராவது இருந்தால் சொல்லுங்கள். டெய்லியும் இல்லை வாரத்துக்கு 1ஓ 2ஓ யாராவது கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். நான் வேணா அவங்கக்கிட்ட வாங்கிக்கிறேன். யாராலையும் கொடுக்க முடியாது 3Dங்கிறது. ஆனால் நான் தரேன். வாரத்துக்கு 2 இல்லை 3 இல்லை 4 முடிஞ்சளவு வாரத்துக்கு அதிகமாக தான் தர பார்ப்பேன் தவிர. ஆனால் நம்பர் இந்த மாதிரி வரும். விருப்பம் வாங்கிக்கலாம். அதேமாதிரி இதில் எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் என்னோடய உழைப்புக்கு நான் ஒரு 100 ரூபா கேட்குறேன். அந்த 100 ரூபாய்ங்கிறது யாருமே கேட்காத ஒரு அமௌண்ட்டு. 500 ரூபா கொடு, 5000 கொடு, 10,000 கொடுன்னு சொல்லிட்டு கேட்குற காலத்தில் நான் வெறும் 100 ரூபா தான் கொடுக்குறேன். இந்த 100 ரூபாய்க்கு நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன்னு எனக்கு தான் தெரியும். ராத்திரி பகலாக உட்காந்து பார்த்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுக்கணும் ஒரு வின்னிங். அந்த ஒரு வின்னிங்காக தான் நான் கஷ்டப்படுறேன். அந்த ஒரு 100 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். இருந்தாலும் அந்த 100 ரூபாய்க்காக நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். என்னோடய நம்பர் கீழே இருக்குது. அப்படியே இல்லைனா வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 3D உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஆர் 1 மணி, KL, டிஆர் 6, டிஆர் 8 இந்த 4 ஷோவுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் வாங்க. இல்லைனா தயவுசெய்து வராதிங்க. நிறைய பேர் நான் நிறைய டைம் நான் சொல்லி பார்த்துட்டேன். ப்ரோ எனக்கு KL கொடுங்க, டிஆர் 1 கொடுங்க. நான் அந்த மாதிரி கொடுக்குறவங்க கிடையாது. ஃபாலோ என்கிட்ட ஃபாலோ பண்ணணும். வருது வரல, நீங்கள் 4 ஷோ ஃபாலோ பண்ணணும். நீங்கள் சப்போஸ் வரலையா, நாளைக்கு தான் அடுத்தது. அந்த மாதிரி தான் நான் என்ன ப்ளே பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நான் காலைல சொன்னேன் 3D கொடுக்குறேன்னு. சொன்ன மாதிரி 3D வந்துருச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.